மனுஷனை நம்பி வாழ்றதுன்னு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ். மனுஷனை நம்பி வாழ்ந்தாலே கண்டிப்பா அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அதாவது ரொம்ப கஷ்டம். மனுஷனை நம்பி ஐயோ அவங்க எனக்கு செய்யலையே. சொந்த எண்ணங்களை நம்பி வாழ்றது அதுவும் ஸ்ட்ரெஸ். நம்ம யோசிக்கிற காரியங்கள், சொந்த எண்ணங்கள் கண்டிப்பாக இப்படிப்பட்ட சொந்த எண்ணங்களே நம்ம போட்டுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தா ஸ்ட்ரெஸ் கண்டிப்பா வரும். ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ்ஸையும் நம்ம விரட்டி தள்ளுறத தான் பார்க்கணும். ஸ்ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் பயந்துக்கிட்டெல்லாம் உட்காரக்கூடாது. ஐயோ நான் கவலையாக இருக்கிறதே, ஐயோ நான் கவலையாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி, மன அழுத்தங்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு சும்மா இதை போய் ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு போயிட்டு இதுக்கு ஒரு மெடிசன் எடுத்துக்கின்னு, இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கின்னு, யோகாவுக்கு போங்க, அதை போங்க, இதை போங்கன்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப ஈஸி வழி. கர்த்தர் நம்மளுக்கு ஈஸியாக ஒரு மருந்து கொடுத்துட்டாரு. அதை இன்னொரு வசனம் இருக்குது பாருங்க, மத்தேயு 6:34 ரொம்ப அழகா இருக்குது. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். நாளைக்காக கவலைப்படாதுங்கன்ட்டார் ஆண்டவர். ஸோ இப்படியெல்லாம் சில வசனங்கள்லாம் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கும் போது கண்டிப்பா நம்மளால இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம விரட்டி அடிக்க முடியும். அதாவது எப்பவுமே ஒரு வார்த்தை, நான் எப்படிதான் என்ன தேர்த்திக் கொள்வேன், ஒரு கை பார்த்துக்கலாம், ஒரு கை பார்த்துக்கலாம், என்ன நடக்க போகுது, நம்ம என்ன தப்பு செஞ்சோமா, என்ன பண்ண போறோம், என்ன செய்யறோம், நம்ம அநியாயம் செய்யல, அட்டூழியம் செஞ்சுட்டு இல்லையே, அதனால இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் நம்மளே விரட்டி அடிக்கலாம், எல்லாத்துக்கும் மேல கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதிகமா நம்மளை தேற்றிக் கொள்ளலாம். நம்மளுக்கு ஆண்டவர் கூட இருக்கிறார். கடைசியா பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபல்ஸ், அதாவது சில சில நம்மளுக்கு ஆவிக்குரிய குறிக்கோள்கள், ஆவிக்குரிய காரியங்கள் நமக்கு தேவை, அதிகமாக தேவை. இந்த ஸ்ட்ரெஸ் வேர்ல்டில் நம்ம வாழும்போது ஒரு டிக்கெட் கிடைக்கலனா ஒரு நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துடும். எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. நான் எங்கெங்கேயோ யார் யாருக்கோ டிஃப்ரெண்ட் இஷ்யூஸில் ஸ்ட்ரெஸ் இருக்குது. அதனால் எப்படி ஸ்பிரிச்சுவலாக நம்ம எப்படி இதை கையாள முடியும்ன்ற பார்த்தீங்கன்னாக்கா, நம்பர் 1 வந்து ப்ரேயர் அண்ட் கம்யூனிகேஷன் டு காட், டாக் டு காட், ஆண்டவர்கிட்ட பேசுறது. ப்ரேயர் தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜெபம் வந்து ஒரு பெரிய ஆயுதம். நம்பர் 1 ஆயுதம், விரட்டி அடிக்கிற ஆயுதம். எல்லா காரியங்களையும் நம்ம ஜெயிச்சு முன்னாடி வர முடியும். வேதத்துல நிறைய பேரை பார்க்குறோம். எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ், பயங்கரமான ஸ்ட்ரெஸ். எனக்கு தானியேல் அந்த இடத்துல ரொம்ப இஷ்டம். கையெழுத்து போட்டுடுறாரு, தரியு ராஜா கையெழுத்தை வாங்க வைக்கிறாரு. உன்னை சிங்க கேபியில நாங்கள் போட போறோம் சொல்றாங்க. ஆனா எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது. போடுறியா போட்டுக்கோ. அங்க உள்ள போனாலும் ஆண்டவர் அதை வாய்கள் அடைக்க போறாரு. சிங்கங்களின் வாய்களை அடைக்க போறாரு. நான் திருப்பி வெளியே தான் வரப்போறேன். ஸோ சிங்கங்களின் வாய்களை அடைத்த தேவன் நமக்கு ஏன் செய்ய மாட்டாரு? கண்டிப்பா அவரை நம்பி வாழ்றவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு நம்ம தலை மேல தூக்கிட்டு சுமக்கணும்னு அவசியமே கிடையாது.